விஜய் சாரோட ஸ்பீச்சை கேட்டேன். அவர் ஒரு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்போ ஒரு பேட்டினா ஒரு ஒரு காணொலி கொடுத்துருக்காரு. சோஷியல் மீடியாவில் இருக்கு, ஃபுல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க அங்கிருந்தே பேசுங்க, நீங்க வீட்டில இருந்தே பேசினா கூட லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போயிடும். இப்போ ஃபுல்லா சோஷியல் மீடியாவில் அதான் இருக்கு, ஃபீடு தான் இருக்கு. சார் ஒரு இடத்துல கூட நான் தாமதமா வந்தேன், நான் லேட்டா வந்தேன், 8:45 நான் வந்து நாமக்கல்ல மீட்டிங் நடத்த வேண்டியவன் 8:45 சென்னையில் ஏறினேன், ஃப்ளைட் ஏன் தப்பு, ஒரு வார்த்தை வரல. சரி, ஏன்னா இது யாரோட சதி இல்ல சதி இல்ல இல்ல நெரிசல் இல்ல, இதெல்லாம் அப்புறம் வரும், அப்புறம் நம்ம அனுமானிக்கலாம், இது அப்புறம் நிஜம் வரும். பட் இது இது உண்மை இல்ல. 8:45 தான் ஏறுறீங்க சார் நீங்க. நாமக்கல்ல மீட்டிங் 8:45 நடக்க வேண்டியது இல்ல. என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க நீங்க? ரொம்ப ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப பாவமா இருந்தது. இந்த டைம்ல இந்த மிரட்டல் கிரிட்டல்லாம் எப்படி இருக்கு? சிஎம் என்ன பண்ணுங்க, நான் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல இருப்பேன். அண்ணாமலை இப்படிதான் டைலாக் விட்டா, அப்படி நான் இங்க இருக்கேன், என்ன ஏதோ பண்ணி காட்டு, அப்படிதான் இருக்கு. என்ன இவர் அப்படியே உட்காந்து அப்படியே திறனல கொஞ்சம் பாவம் மட்டும் அப்படியே ஆக்டிங் பண்ற. சார் இது பிலிம் ஷூட்டிங் இல்ல சார், சார் இது அரசியல் சார். பிலிம் ஷூட்டிங்கா நடந்துட்டு இருக்கு சார். நீங்க போறதுக்கு முன்னாடியே அங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க. நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்க சார் நீங்க 5-6 மணி நேரம் உங்க ஃபேன்ஸை வந்து அப்படியே நெரிசல்ல, நான் பாதுகாப்பு தான் முக்கியங்கிறீங்க. அப்ப இதுக்கு லேட்டா வந்தீங்க? பாதுகாப்பு தான் முக்கியம்னா அது எப்படி? 20 அடி 22 அடி ரோடு, உங்க வண்டி 8 அடி அகலம், எல்லாம் முதல்ல கூட்டம் நிக்குது, நீங்க வர கூட்டத்தோட உள்ள வரீங்க, எப்படி இருக்கும்? தீஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். இது வந்து நம்ம அனுமானிக்கல, ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இல்ல, இது ஃபேக்ட்ஸ். இப்படிதான் நடந்தது. இதுதானே நீங்க லேட்டா வந்தது, நீங்க வண்டி உள்ள வர்றது, இவ்வளவு தாமதமா வந்தது, மக்கள் டீஹைட்ரேஷன்ல இருக்காங்க, எந்த வாட்டர் சப்ளை இல்ல, எதுவுமே இல்ல. அடுத்தது இந்த கான்ஸ்பிரசி தியரியில எப்படி வேணா பேசலாம். ஆம்புலன்ஸ் அங்க என்ன பண்ண, ஆமாங்க அங்க ஆல்ரெடி விபத்து நடந்துருச்சு. நீங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடக்குது, நீங்க வரத்துக்கு முன்னாடியே நெரிசல்ல இருக்காங்க, நீங்க வரத்துக்கு முன்னாடியே மக்கள் சஃபகேட் ஆகுறாங்க. So, Mr. Vijay, very disappointing இருந்தது. Your speech was very disappointing. Sorry. அது எந்த விதமான ரிலீஃபும் மக்கள் கிட்ட கொடுக்கல, உங்க ஃபேன்ஸ்க்கும் கொடுக்கல. வேணா நீங்க தூண்டி இருக்கா, இன்னும் அரசியல் இன்னும் பலமாகும், இன்னும் கரெக்ட், நீங்க பலப்படுத்துங்க. நீங்க பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ஆர்டிஐ கிளாஸ் நடத்திருக்கீங்களா? கேடர்ஸ்க்கு கேடர்ஸ்ல டிசிப்ளின் பண்ண ஏதோ பண்ணிருக்கீங்களா? அவன் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறலாம், அடுத்த வீட்டுல ஏறலாம், அடுத்த ஓட உடைக்கிறான். நீங்க சொல்லிருக்கீங்களா இல்ல இப்படி பிஹேவ் பண்ணாதன்ட்டு? ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்கா? இந்த பிஹேவியர் சரியில்லை, பப்ளிக் சொத்துக்கு சேதாரம் பண்ணக்கூடாது, நீங்க சொல்லியிருக்கீங்களா ஐயா? இதை எப்படி அரசியல பலப்படுத்துவீங்க? வெரி டிசப்பாயிண்டிங் மிஸ்டர் விஜய். மிஸ்டர் விஜய், நான் இன்னும் சொல்றேன், யூ வாண்ட் சம் ஹெல்ப், ஐ அம் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். பட் நீங்க கேட்கணும், உங்க டீம் கேட்கணும். உங்க டீம் தான் போயிடுச்சு. ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுன், அட்லீஸ்ட் தே குட் ஹவ் ஸ்டேட் பேக். அவங்க கரூர்ல இருந்திருக்கலாம், அவங்க ஏன் ஸ்டே பேக் பண்ணல? எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க ஏன்? அப்ப நீங்க ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க போயிடுவீங்களா? நீங்க பேக் பண்ணி மூட்டையெல்லாம் பேக் பண்ணி நீங்க போயிடுவீங்களா? 7:30 மணி நடக்கிற சம்பவம் 12 மணி ட்வீட் போடுறீங்க, அடுத்த நாள் நிவாரணம் அனௌன்ஸ் பண்றீங்க. எப்படி சார் இப்படி சார்? வெரி டிசப்பாயிண்டிங் மிஸ்டர் விஜய், வெரி டிசப்பாயிண்டிங். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும்? ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?